இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பல்லவி, இது உனக்கு. தேங்க்ஸ்மா. அத்தை, இது உங்களுக்கு. இது உனக்கு. தேங்க்யூ அத்தை. பாட்டி, இந்த வருஷம் நம்ம வீட்டு பொங்கல்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஸ்பெஷலா? என்னடா சொல்ல சொல்ற? ஆமா பாட்டி, வருஷா வருஷம் நம்ம வீட்ல ஒரு பொங்கல் தானே வைப்பாங்க. இந்த வருஷம் 2 பொங்கல் வைக்க போறாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு 2 அண்ணிங்க வந்திருக்காங்கல்ல. எதுக்கு 2 பொங்கல்? ஒரு வீட்டுக்கு 2 பொங்கல் எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஒரே பொங்கல் தான் வைக்கணும். இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த மருமக ஸ்ரீஜா தான். ஸ்ரீஜா கையால தான் பொங்கல் வைக்கணும். அவதான் முறைப்படி பொங்கல் கொண்டாடணும். ஏன்னா அவதான் எல்லாரோட சம்மதத்தோடையும் முறைப்படி வீட்டுக்கு வந்தவ. வீட்டோட மூத்த மருமக அவதான். ஏ சிந்தாமணி, என்ன வர வர எல்லாத்துக்கும் இசை மேலேயே கோவப்படுற? மூத்த மருமக சின்ன மருமகங்கிற பேச்சே இல்ல. 2 பேரும் மருமகள்ங்க தான். 2 பேரும் சமமானவங்க தான். உனக்கு என்னமா? உனக்கு எல்லாரும் சமம். எல்லாம் நீ கொடுக்கற இடம்தான். ஏன் நம்ம சுபத்ராவையும் பானுமதியும் எடுத்துக்கிட்டோம்னா பானுமதியை விட சுபத்ரா தான் சிறந்தவ. அதுக்காக சுபத்ரா சின்ன மருமகன்னு ஒதுக்கிட முடியுமா? சுபத்ராணிய பத்தி நான் சொல்லல. எதுக்கு இப்போ சுபத்ராணி பானுமதி அண்ணி இதுல கொண்டு வரீங்க? 2 பேர்ல ஒரு ஆள் தானே வைக்க முடியும். ஸ்டேஜ வச்சாதான் சரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. ஸ்டேஜாவை விட்டுட்டு இசைய வைக்க சொன்னா நல்லாவா இருக்கும்? இந்த வீட்டுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ இந்த இசை. அவ கையால பொங்கல் வச்சா நல்லாவா இருக்கும்? யாராவது ஒருத்தர் தான் பொங்கல் வைக்கணும். 2 பேரும் சேர்ந்து வைக்கிறதுல எனக்கு சரின்னு படல. யாராவது ஒருத்தர் தான் பொங்கல் வைக்கணும். அது யாருன்னு சொல்லுங்க. ஏய் அண்ணி, நீங்க சொல்லுங்க. இசை பொங்கல் வைக்கணுமா இல்ல ஸ்டேஜா பொங்கல் வைக்கணுமா? சொல்லுங்க அண்ணி. ஸ்ரீஜாவே இந்த வருஷம் பொங்கல் வைக்கட்டும். தேங்க்ஸ். நானே பொங்கல் வைக்கிறத.